ஹாய் மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம்ம A1 டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்துடன் நான் உங்கள் விஜே மோகன்ராஜ். மக்களே, நம்ம A1 டிவியின் தாரக மந்திரமே சமூக பொறுப்பு, சமூக அக்கறை மற்றும் சமூக நல்லெண்ணத்துடன் செயல்படுவோம் அப்படிங்கிறது தான். மக்களே, இன்னைக்கு நம்மளுடைய நம்ம A1 டிவியில் நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு பியூட்டி சலூன் ஷாப் பற்றின ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். அதாவது மக்களே, நான் ரெகுலராக ஹேர் கட் பண்ணக்கூடிய கடைக்கு உங்களை கூட்டிகிட்டு போக போகிறேன். ஸோ இந்த கடை வந்து உண்மையாலுமே இந்த தாந்தோன்றிமலை பகுதியில் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ். ஸோ நான் ரெகுலராக இங்கே தான் ஹேர் கட் பண்ணுவேன். நம்ம தாந்தோன்றிமலையிலேருந்து கரூர் போகிற வழியில் பெட்ரோல் பங்கு வாங்கலாமா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அடுத்து போகும்போது லெஃப்ட் சைட்லேயே இருக்கும் இந்த கடை. ஸோ ஒரு பெரிய புளிய மரத்தடியில் நிழலில் சூப்பராக நியூ ஸ்டார் ஃபேமிலி சலூன்ஸ் பிரைடல் ஸ்டுடியோ. ஓகே மக்களே, அப்படியே கடைக்கு வந்தாச்சு. வண்டி நிப்பாட்டி ஹெல்மெட்டை கழட்டிட்டு இறங்கி அப்படியே கடைக்குள்ளார போவோம். ஸோ எப்போயுமே ஹெல்மெட் போடுறதுங்கிறது ரொம்ப முக்கியம் மக்களே. பைக் ஓட்டும்போது ஹெல்மெட்டு, கார் ஓட்டும்போது சீட் பெல்ட்டு, இதெல்லாம் நம்ம பாதுகாப்புக்காக பயன்படுத்தணும். போலீஸ்காரங்க ஃபைன் போடுவாங்களேன்னு பயன்படுத்தக்கூடாது. ஓகே மக்களே, கம் டு த பாயிண்ட். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் மீண்டும் ஒரு முறை. ஸோ நம்ம அப்படியே கடைக்குள்ளார போய் கடையில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது, ஸோ கடையில் வந்துட்டு வேறு என்ன ஹேர் கட் தவிர வேறு என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படியே டோரை ஓப்பன் பண்ணி கடைக்கு உள்ளார போகிறோம். ஸோ ஃப்ரண்ட்டில் ரிசப்ஷனாக இன்றைக்கி கடையில் கும்பலே இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும் மக்களே. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஒர்க்கிங் டே. ஸோ நான் எப்போயுமே ஹேர் கட் பண்ணுறதுக்கு ஒர்க்கிங் டேயில் மட்டும்தான் மக்களே வருவேன். சாட்டர்டே சண்டேஸ் அப்படின்னாலே கடை எப்போயுமே ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். அந்த ரஷ் ஹவர்ஸில் வரவே மாட்டேன். ஸோ ஏன்னா இந்த மாதிரி ஒர்க்கிங் டேஸில் வந்தோன்னா கடை ஃப்ரீயாக இருக்கும். நம்மளும் ரிலாக்ஸாக நமக்கு தேவையான மாதிரி வந்துட்டு ஹேர் கட் பண்ணி ரொம்பவே அழகாக அவங்களும் டென்ஷன் இல்லாமல் இருப்பாங்க. ஒர்க் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் மக்களே. ஸோ அதனால் நான் வந்து சூஸ் பண்ணுறது ஒர்க்கிங் டேஸில் தான் ஹேர் கட் பண்ண போவேன். ஸோ அப்படியே உள்ளுக்குள்ளார வந்துட்டோம். ஸோ நண்பர் இங்கே இருக்கார். ஸோ இவர் பேர் வந்து முத்தமிழ், நியூ ஸ்டார் ஃபேமிலி சலூன் பிரைடல் ஸ்டுடியோவினுடைய ஓனர். ஸோ இவர் தான் எனக்கு நீண்ட நெடுங்காலமாக என்னுடைய ஹேர் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணக்கூடிய நண்பர். ஒரு நல்ல டைப்பு, நல்ல ஃப்ரெண்ட்லியாக பழகக்கூடியவர், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு மேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு என்ன ஸ்டைல் கேட்குறோமோ அதை ப்ராப்பராக எக்ஸாக்டாக கரெக்டாக வந்து கொடுக்கக்கூடியவர். இப்போ நான் ஹேர் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன ஹேர் ஸ்டைல் வேணும் அப்படிங்கிறத அவர்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமாக வளர்த்த முடி, 2.5 வருடங்களுக்கு மேலே ஆகுது நான் முடியே வெட்டி. ஸோ இன்றைக்கி தான் வந்திருக்கேன். ஸோ முடி வெட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நான் என்ன மாதிரி முடி வேணும் வந்து முன்னாடி எல்லாம் கொஞ்சம் ஹேர் கட் பண்ணி ட்ரிம் பண்ணிவிட்டு ஸோ ஃபங்க் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா. ஸோ அதுதான் அவர்கிட்ட சொன்னேன். அவர் சொல்லிவிட்டு அவரும் ஒரு ஐடியா கொஞ்சம் சொல்லி இன்புட் பண்ணி கொஞ்சம் அவருக்கு தோன்ற ஐடியாவும் சொல்லி ஹேர் கட் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம கேட்ட டிசைனில் நல்லா பண்ணுவார். ஸோ நடுவில் மக்கள் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, நம்ம பந்தா பண்ணுறோமோ பீலா விடுறோமோ அது முக்கியம் இல்லை. இந்த உலகம் நம்மளை உற்று பார்க்கணும். ஸோ அதுக்கு ஏதாவது ஒன்று நம்ம க்ரூம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மக்களே. ஸோ வந்து அடுத்தவங்களை ஏமாற்றாமல், ஃப்ராடு பண்ணாமல், அடுத்தவங்களை கெடுக்காமல் நம்ம எது பண்ணாலும் தப்பே இல்லை மக்களே. ஸோ அதனால் நமக்கு பிடிச்ச மாதிரி ஹேர் ஸ்டைலை நம்ம வச்சு பார்க்கணும். இந்த மாதிரி லாங் ஹேர் வைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ரொம்ப நாள் ஆசை, சின்ன வயசுலேருந்தே. அது இப்போ தான் செஞ்சேன். ஹேர் ஸ்டைல் ரொம்ப நாள் மெயின்டைன் பண்ணிவிட்டு இப்போ வந்து திருப்பி அதை வந்து ஹேர் கட் பண்ணுறேன். ஸோ வந்து இவர் அதில் ஒரு சின்ன டிசைன் சொன்னார். இந்த மாதிரி சைடில் கொஞ்சம் லைட்டாக டார்க் பண்ணி எடுத்தோம்னா நல்லாயிருக்கும்னு. ஓகே பண்ணுங்கள் அப்படின்னு ஸோ செஞ்சு பார்த்தாலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம்னா, எப்போயுமே வந்து நம்ம சலூன் கடையில் போய் ஹேர் கட் பண்ணும்போது அவங்க தலை ஹேர் கட் பண்ணிவிட்டு தலை சீவி விடும்போது அவ்வளோ ஸ்மார்ட்டாக சூப்பராக இருக்கும். ஸோ எப்படி தான் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. அது ஒரு மேஜிக்கானு தெரியல. நம்ம வீட்டுக்கு வந்து ஷாம்புலாம் போட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு தலை சீவி பார்த்தோம்னாக்க அங்கே கடையில் இருந்த அந்த ஹேர் ஸ்டைல் அப்படியே வராது. அது என்ன மாயமோ மந்திரமோ தெரியல மக்களே. ஸோ அது ஹேர் கட் முடிச்சுட்டு அப்படியே லைட்டாக வந்துட்டு நம்ம தாடியும் வந்துட்டு சைசிங் பண்ணி லைட்டாக ட்ரிம் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணேன். ஸோ பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்துட்டு அந்த இதெல்லாமே பண்ணார். ஏர்லாம் நமக்கு ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி ஃபேஸை வந்து நம்ம டிஷ்யூ போட்டு தொடச்சி நல்லா நீட்டாக வந்து அப்படியே பார்க்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக பளிச்சுன்னு நம்மளுக்கே இது நம்ம தானா அப்படின்னு தோன்ற மாதிரி பண்ணிடுவார். ஸோ முடித்ததுக்கப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா ஆஃப்டர் சேவிங் லோஷன் ஒன்று தடவார். அப்படியே சில்லுன்னு இருக்கும். அது எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. அவ்வளோ சூப்பராக சில்லுன்னு அப்படியே ஜம்முன்னு இருக்கும் கூலாக. ஸோ முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு அவர் சீப்பு தராரு. எடுத்து நம்ம தலை சீவி பார்க்குறதுக்கு அங்கே சீவும்போது கரெக்டாக தான் இருக்கும் மக்களே. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ லைட்டாக சீவி பார்க்குறேன். அப்படியே சீவி பார்த்தோன்னே உடனே வாங்கி அவருக்கு கொஞ்சம் வாங்கி செக் பண்ணி நமக்கு சீவ தரலன்னு அவர் சீவி விடுறாரு. ஸோ என்னுடைய இந்த ஹேர் ஸ்டைல் எல்லாமே அவருக்கு, அதாவது வந்து என்ன சொல்கிறேன்னா, எல்லா புகழும் இவருக்கே, முத்தமிழ்க்கே அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ ஹேர் ஸ்டைல் பண்ணி முடிச்சாச்சு, ஹேர் கட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து இங்கே கடையில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ஹேர் கட் பண்ணி முடிச்சுட்டு இங்கேயே ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ பின்னாடி ஏன்னா இப்படியே நம்ம எதாவது ஃபங்க்ஷன் போகணும் அப்படின்னாக்கா வந்தோம்னா ஹேர் கட் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஷியல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே போகலாம். ஸோ இங்கே வந்து அந்த ரைட் சைடில் நான் காமிக்கிறேன் இல்லையா, அந்த ரூம் வந்து பார்த்திங்கனாக்கா ஹேர் கலரிங் பண்ணக்கூடியது அதுவும் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கனாக்கா இன்னொரு ரூம் இங்கே வந்து ஃபேஷியலு,
அந்த மாதிரியான வந்துட்டு இது முகத்தில் இருக்கக்கூடிய முகப்பருக்கள் அதெல்லாமே எடுத்து விடுறது. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா கை கால் உடம்புகளில் டேட்டூஸ்லாம் போடுறாங்களே இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ்லாம், அந்த டேட்டூஸ்லாம் சூப்பராக அவ்வளோ அமேசிங்காக சூப்பராக டிசைனாக டேட்டூஸ் போடுவார். ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு டேட்டூ கூட போட்டுக்கலாம். அதுதான் கேட்டேன். இல்லை எனக்கு அது போட்டுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னாரு. ஆனால் அவர் மற்றவங்களுக்கு ரொம்பவே அழகாக டேட்டூ போட்டு விடுவார். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு மேன். ஸோ இந்த சலூன் ஷாப்பில் நான் ஹேர் கட் முடிச்சுட்டு இப்போ வந்து முன்னாடி நின்று கண்ணாடியில் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தாக்க தொப்பை முன்னாடி தள்ளிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதான் சொல்கிறேன், ஹேர் கட் மட்டும் பண்ணால் பத்தாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடம்பையும் ஃபிட்டாக வச்சுக்கணும். கிரவுண்டு ஜிம்மெலாம் போய் ஒர்க் அவுட் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்கிறேன். நான் ஓரளவுக்கு வாக்கிங்லாம் போவேன், மற்ற எக்ஸசைஸ் தான் பண்ணுறதில்ல. ஸோ அதையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசை. ஸோ அடுத்து இங்கே எங்கே போயிட்டுருக்கேன்னாக்கா மாடிப்படியில் வந்து பார்த்திங்கன்னா விமன்ஸுக்கான லேடிஸ் பியூட்டி பார்லர் இங்கே மேலே இருக்குது. ஸோ அதுதான் இவர் கடைக்கு நேமே வச்சுருக்காரு. என்ன அப்படின்னாக்கா நியூ ஸ்டார் ஃபேமிலி சலூன் பிரைடல் ஸ்டுடியோ. ஸோ ஃபேமிலியோடு எல்லாருமே கிளம்பி வந்தோன்னாக்கா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரே இடத்துல சின்ன குழந்தைங்க, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பாய்ஸ் கேர்ள்ஸ் குட்டி குழந்தைங்க எல்லாருக்குமே ஹேர் கட் பண்ணி மேக்கப் போட்டுக்கலாம். ஸோ லேடிஸ்க்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்டுடியோ, அதாவது ஸ்டுடியோன்னு சொல்கிறதுக்கு தகுந்த மாதிரி மேலே பார்த்தீங்கன்னாக்கா அந்த விமன்ஸ் பியூட்டி பார்லரை அவ்வளோ லைட்டிங் டெக்கரேஷன் எல்லாமே ரொம்பவே அழகாக பண்ணி வச்சுருக்காரு சூப்பராக. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த பெடிக்யூர் பண்ணுறது. ஸோ அதுவும் இல்லாமல் வந்துட்டு நம்ம லேடிஸ் எல்லாருமே கம்பல்சரி எல்லாருமே வந்துட்டு அந்த ஐப்ரோ ட்ரிம்மிங் பண்ணுவாங்க, ஹேர் வாஷ் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே இங்கே சூப்பராக ஹேர் வாஷு அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே செட்டப் சூப்பராக வச்சுருக்காங்க. ஸோ இந்த மேலே இருக்கக்கூடிய லேடிஸ் பியூட்டி பார்லரை இவருடைய மனைவி அவங்க தான் ஹேண்டில் பண்ணுறாங்க, அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. ஸோ உள்ளுக்குள்ளார பார்த்திங்கன்னா உள்ளே வந்தோடனே லைட்லாம் போட்டு அப்படியே சும்மா தூள் மாஸ் கலப்புறாரு. ஸோ லேடிஸ்னாலே எல்லாமே ஒரு ஸ்பெஷல் தான் மக்களே, லேடிஸ்னாலே அழகு. ஸோ அழகுக்கு அழகு சேர்க்கும் வகையில் இங்கே இந்த ரூமில் தான் கல்யாண பெண்களுக்கான மணப்பெண் அலங்காரம் ஸோ அதெல்லாம் பண்ணுறாங்க சூப்பராக. ஓகே மக்களே, இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய இந்த லேடிஸ் பியூட்டி பார்லர் செக்ஷனை ஃபுல்லாக உங்களுக்கு காமிச்சிட்டேன், ரிவ்யூ பண்ணிட்டேன். ஸோ இதில் ரொம்பவே சூப்பராக ப்ளசன்டபுளாக நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஸோ நல்ல டெக்கரேஷனோட சூப்பராக லைட்டிங் எஃபெக்ட்லாம் கொடுத்து பண்ணியிருக்காரு. இந்த சலூன் ஷாப்புக்கு மீண்டும் இன்னொரு நாள் ஒரு சின்ன வேலையாக வந்தேன் மக்களே. வந்த இடத்துல எனக்கு ஒரு செம்ம சர்ப்ரைஸ் காத்துட்டு இருந்துச்சு. என்ன அப்படின்னாக்கா உள்ளுக்குள்ளே என்னோடய ஸ்கூல் வந்துட்டு அப் டு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நாங்கள் 2 பேரும் ஒன்றா ஸ்கூலிங் படித்தோம். அவன் மெட்ரிகுலேஷன், நான் தமிழ் மீடியம் படித்தேன். இருந்தாலும் எங்களுக்குள்ளார வந்து ஒரு நல்ல ஒரு நட்பு இருந்துச்சு. என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்டு சின்ன வயசுலேருந்தே. ஸோ அவங்க வீட்டுக்கு போனாக்கா அவனை விட என்ன தான் நல்லா கவனிப்பாங்க, எங்கள் வீட்டுக்கு வந்தால் அவனை தான் நல்லா கவனிப்பாங்க, அந்தளவுக்கு ஒரு பாண்டிங்கு. ஸோ இப்போ அவன் வந்து நல்லா படித்து வாத்தியாராகி இன்றைக்கி மாலத்தீவ்ஸில் போய் வாத்தியார் வேலை பார்க்குறான். ஸோ நான் வந்துட்டு நல்லா படிக்காமல் ஊர் சுற்றிக்கிட்டு உள்ளூரில் இப்போ நான் அவங்க கூட கடலை போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த சந்தோஷத்தோடு இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கிறேன். மீண்டும் மற்றும் ஒரு அழகிய நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் விஜே மோகன்ராஜ். நன்றி, வணக்கம், டாடா, பை பை, சி யூ அண்ட் லவ் யூ ஆல் மக்களே.